ஹாய், லாப நஷ்டம் கணக்கு கேட்டாங்க அப்படின்னா அதுக்கான சூத்திரங்கள். இப்போ லாபம் நட்டம் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். லாபம் கேட்டிருக்காங்க அப்படின்னா விற்ற விலையிலேருந்து வாங்கின விலையை கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். அதாவது வாங்கின விலையை விட விற்ற விலை அதிகமாக இருந்துச்சுன்னா லாபம், விற்ற விலை கம்மியாக இருந்துச்சுன்னா நஷ்டம். அதை நம்ம ஈஸியாக போட்டுடலாம். அதுக்கு சூத்திரங்கள் நம்ம பயன்படுத்த தேவையில்லை. இது லாப சதவீதம், நட்ட சதவீதம், வாங்கிய விலை, விற்ற விலை கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதுக்கான சூத்திரங்கள் இதுதான். லாப சதவீதம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை பை வாங்கிய விலை இன்ட்டு 100. நட்ட சதவீதம் அப்படின்னா வாங்கிய விலை மைனஸ் விற்ற விலை பை வாங்கிய விலை இன்ட்டு 100. அடுத்து வாங்கிய விலை, லாப சதவீதம் கொடுத்து வாங்கிய விலை கேட்டாங்க அப்படின்னா 100/100 ப்ளஸ் லாப சதவீதம் இன்ட்டு விற்ற விலை. நஷ்ட சதவீதம் கொடுத்து வாங்கிய விலை கேட்டாங்க அப்படின்னா 100/100 மைனஸ் நஷ்டம் சதவீதம் இன்ட்டு விற்ற விலை. அதே மாதிரி விற்ற விலை கேட்டாங்க அப்படின்னா அதை அப்படியே மாற்றி எழுதிடணும். வாங்கிய விலைக்கு 100/100 ப்ளஸ் லாப சதவீதம் போட்டிருப்போம். விற்ற விலைக்கு 100 ப்ளஸ் லாப சதவீதம் 100 இன்ட்டு வாங்கிய விலைன்னு போடணும்.